வணக்கம். இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. ஜோதிடம் சார்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு வரோம். சமீபமா வாஸ்து பத்தி கூட நம்ம பேசியிருந்த வீடியோஸ் ஒரு நிறைய என்கொயரிஸ், மகிழ்ச்சி. என்ன காரணம்னா, வாஸ்துங்கிறது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கலை. அது வளம் இருக்கு, செழிப்பு இருக்கு, வளர்ச்சி இருக்கு. ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான், அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில், பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில். மேலிருந்து வர கதிர்வீச்சுகளை நம்மளுடைய எல்லை பகுதியில, நம்ம குடியிருக்கிற மனைகள்ல சரிசமமா, சரிவிகிதமா, சரி பண்ணி வாழ்ற வாழ்க்கைய வாஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கும். அது ஒரு அறிவியல் தான், மூட நம்பிக்கை கட்டாயம் இல்லை. ஒரு நல்லா இருக்கும், நமக்கான எனர்ஜி நல்லா இருக்கும். அதான் ஒரு உண்மை. அப்படி இருக்கிற அந்த வாஸ்து நமக்கு எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு வகுப்பு அப்படிங்கிறத நம்ம பண்றோம். அதுக்கான முன்பதிவு இருக்கு. மார்ச் மாசத்துல யாராவது வாஸ்து பத்தி தெரிஞ்சுக்கணும், முக்கியமான சப்ஜெக்ட் கண்டென்ட் எப்படி பண்ணணும், எப்படி வாஸ்துங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கலந்து படிக்கலாம். அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விஷயத்த, என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இன்னைக்கு அருமையான ஒரு சப்ஜெக்ட், எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற, எல்லாரும் ஜாதகம் பார்க்க வந்தா ஒவ்வொருத்தரும் கேட்காம போக மாட்டேங்கிற ஒரு சப்ஜெக்ட் இது. உங்கள் ஜாதகத்தில் அரசியல் என்ன சொல்கிறது? நிறைய ஒரு தேசிய கட்சியோ, மாநில கட்சிகள்லையோ, ஒரு சின்ன பொறுப்புலையோ, ஒரு பெரிய பதவி பொறுப்புகள்லையோ இருந்து மக்கள் பணிக்காக வரக்கூடிய ஒரு எம்எல்ஏ, பிரசிடென்ட்டு, வார்டு கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர், எம்பி, முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் மற்றும் பாரத பிரதமர், இப்படி எண்ணற்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப நம்ம ஜாதகப்படி என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தா நம்ம அரசியல் நல்லா இருக்கும், அரசியல்ல அடுத்த லெவலுக்கு போகலாம். இது ஒரு ஆய்வு தான். இது இவங்களை பத்தி சொன்னேன், அவங்கள பத்தி சொன்னங்கிறது இதுல இல்லை. அதுல எப்படி இருக்கிறது நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை மாத்திக்கிங்க. இது பொதுவான கருத்து. இப்போ ஒருத்தர் கிராமத்துல இருந்து வராரு, ஜாதகம் பார்க்கறதுக்கு. அவர் கேட்கிற கேள்வியில ஒரு கேள்வி, அரசியல் எனக்கு நல்லா இருக்குமா, ஃபியூச்சர் இருக்குமான்னு இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். அரசியல்ல எனக்கு ஒரு பதவி கிடைக்குமா, அரசியல்ல நான் அடுத்த லெவல் போவேனா, இதெல்லாம் நிறைய கேட்கறாங்க. அப்போ நம்ம ஜாதகப்படியே அதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கானா? ஆமா, ஜாதகப்படி அமைப்பு இருந்தா தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். இல்லைன்னா அரசியல்ல கூட நிறைய டிஸ்டர்ப் வந்துடும், பிரச்சனையாயிடும். அப்படிங்கிறதான் உண்மை. சிலருக்கு குறிப்பிட்ட கால அரசியல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பொது வாழ்விலிருந்து ஒதுங்கிடுவாங்க, இதுவும் இருக்கும். சிலருக்கு அரசியல்ல ஆரம்பிச்சு விறுவிறுன்னு வருவாங்க, அதுக்கப்புறம் டிராப் ஆகி போயிடுவாங்க, இதுவும் இருக்கும். இதுக்கெல்லாம் கிரகங்கள் ஒரு காரணம், அதான் உண்மை. ஒரு ஜாதகத்துல அரசாங்கம், அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். உங்க ஜாதகத்துல 5ஆம் இடம், உங்க லக்னத்துல இருந்து எண்ணி வர்ற 5ஆம் இடம் அரசாங்கம், அரசியல். அதுக்கப்புறம் அதுல வளர்ச்சி, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது 9ஆம் இடம். அப்போ உங்க ஜாதகத்துல 5 தான் நிர்வாகம், 5 தான் அரசியல், 5 தான் அரசாங்கம். 9ஆம் இடம் அரசாங்க, அரசியல், நிர்வாகத்துல பாக்கியம், நல்ல வளர்ச்சி, முன்னேற்றம். ஏன்னா 5க்கு 5 9 அப்படிங்கிறது உண்மை. அப்ப இது வலுவா இருக்கணும், இந்த கிரக அமைப்புகள் வலுவா இருக்கணும். அதே போல குருவும் சூரியனும் நல்ல நிலையில் இருக்கணும். எனக்கு அப்படி நிறைய பேர்த்தோட ஜாதகங்களையோ பார்க்கும்போது கேட்பாங்க, சார் எனக்கு அரசியல் வாய்ப்பு இருக்கானா, இந்த மாதிரி பிளானட் இருந்துச்சுன்னா நீங்க போங்க, நீங்க அடுத்த லெவலுக்கு போங்கன்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த பிளானட் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா, நமக்கான தசா புத்தி வலிமையா இருக்கணும், பலமா இருக்கணும். 5ல் நின்ற திசையோ, அல்லது 5 குடையவருடைய திசையோ, 5ஆம் இடத்தை பார்த்த திசையோ, 5ஆம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருக்கின்ற திசையோ, சூரியனுடைய சாரத்தில் இருக்கிற திசையோ, அல்லது சூரியனோடு இணைந்த கிரகத்தினுடைய தசா புத்தியோ நமக்கு வலிமை, வளர்ச்சி. அதே மாதிரி 9ஆம் அதிபதி தசா புத்தி, நட்சத்திர சாரம், சேர்க்கை, பார்வை இப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு பலம். சூரியனும் குருவும் கெடாம இருக்கணும் உங்க ஜாதகப்படி. அதுக்கப்புறம் சூரியனோட ராகு சேரணும். இதெல்லாம் நம்மளுக்கு அரசியல்ல ஒரு வழி முறைகள். இதுல 1 2 விதிகள் பொருந்தினாலும் ஓகே தான். அப்ப செவ்வாய், குரு, சூரியன் முதல் தர வலிமை உங்க ஜாதகத்துல. 5ஆம் இடம், 9ஆம் இடம், இதுவும் ஒரு வலிமை. இதெல்லாம் இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னா 5ஆம் இடம் கிடக்கூடாது,
9ஆம் இடம் கிடக்கூடாது, 5 கூடையவரும் 9 கூடையவரும் கிடக்கூடாது. இப்படி ஒரு ஒரு 5 விதிகள், ஆழமான விதிகள் இருக்கு. இது இருந்தா அரசியலுக்கு நீங்க போகலாம், அரசாங்கத்துக்கு சேவை செய்யலாம், மக்களுக்கு சேவை செய்யலாம். பொது சேவையை குறிக்கிறவர் யாருன்னா 7ஆம் இடம். 7ஆம் இடம் தான் பொது சேவை. சனீஸ்வரன் பொது சேவைக்கான கிரகம். பாருங்க, சும்மா அரசியல் வந்து கடன் பெரிய ஆள் ஆகிறதுல முடியாது. எல்லாம் இதெல்லாம் பொருந்தி வரணும். பொருந்தி வரும்போது நம்மளை ஜெயிக்க வைக்கும், ஒரு இடத்துல உயரத்துல உட்கார வைக்கும். இதுல 5 விதி 7 விதி வச்சிருக்கிறோம் மொத்தம். இதுல 3 தான் எனக்கு பொருந்ததுன்னா ஒரு சிம்பிளான பதவி, ஒரு சிம்பிளா போயிட்டு வர்றது, இந்த மாதிரி தான் உங்களை வச்சிருக்கோம். பெரிய லெவல் வச்சிருக்க ஒரு துணை, இணை, இப்படி துணை செயலாளர், பொது செயல், இணை செயலாளர், இப்படியா சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது கிரேடு கீழே இருந்துச்சுன்னா இந்த ஒரு 2 கிரகங்கள் பலம், மீதி 5 பலம் இல்லை, இப்படி இருந்தா அது கொஞ்சம் கீழே. ஆனா ஒரு எல்லாத்தையும் முறியடிச்சு ஒரு போராடி வெற்றி பெற்று வளர்ச்சி அடையணும்னா நம்ம ஜாதகம் சப்போர்ட் பண்ணும். மறுபடியும் சொல்றேன், யாருடைய ஜாதக ஆய்வுகளும் இங்க இல்லை. பொதுவா அரசியலுக்கான காரக கிரகங்கள் என்ன, ஏன்னா நிறைய கேள்வி கேட்குறாங்க வந்து, சார் எனக்கு அரசியல் போகலாமா, ஒரு கட்சியில இருந்து அழைப்பு இருக்கு, எனக்கு இந்த பதவி கொடுக்குறாங்கிறாங்க, இளைஞரணி கொடுக்குறாங்கிறாங்க, மாவட்ட செயலாளர், துணை, இணை கொடுக்குறாங்கிறாங்க, இப்போ இந்த மாதிரி எல்லாம் எனக்கு சொல்றாங்க சார், நான் போனா எனக்கு ஃபியூச்சர் இருக்குமானலாம் கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தவங்க, சார் அரசியலில் போய் பிரசிடென்ட்டுக்கு நின்று, எம்எல்ஏவுக்கு நின்று, காசை இழந்து தோத்து எல்லாம் இழந்து உட்கார்ந்துருக்கேன் சார், இது விமோச்சனமே இல்லையாங்கிறவங்களும் இருக்காங்க. அப்ப நான் சொன்ன இந்த 5 to 7 விதிமுறைகளும் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும். தசாபுத்தியும் உங்களுக்கு அந்த காலத்துல சப்போர்ட் பண்ணணும். பண்ணும்போது உங்களுக்கு அரசியல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பா உண்டு. இல்லைன்னா தேக்கம், தயக்கம், போராட்டம் எல்லாம் இருக்காது. சூரியனும் அப்படித்தான், அரசாங்க கிரகம். குருவும் அப்படித்தான், பதவி கிரகம். இது எல்லாம் இணைஞ்சு நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்துல 4ஆம் அதிபதி நல்ல நிலையில இருந்தா உயர்ந்த பதவியில் உட்கார வச்சிடும். 4ஆம் அதிபதி 5-10 தொடர்பு, 5-10 தொடர்பு பெரிய பதவி. 4-10 தொடர்பு பெரிய பதவி. 1-4-5 தொடர்பு, லக்னம் 4ங்கிற பதவி, 5ங்கிற பெயர் புகழ், இந்த தொடர்பு இருந்தாலும் பெரிய பதவி, முன்னேற்றத்தை கொடுத்து. எல்லாரும் வந்துட முடியாது, எல்லாரும் ஜெயிச்சிட முடியாது. அதுக்கான கட்டமைப்பு அங்க இருக்கணும். இருக்கும்போது நம்மளை கொண்டு வந்து உட்கார வைக்கும். இதெல்லாம் நம்ம ஜாதக ரீதியா இருக்கிற பொது கருத்துக்கள். இது ஒரு ஜாதகத்துல இருக்கிற பொது கருத்துக்கள். அப்ப அவங்கவுங்க தசா புத்தி, ஜாதக அமைப்பு இப்படி எல்லாம் இருக்கும். அப்படி அரசாங்கம் அரசியல்ல தான் இருக்க வைக்க முடியுமா அப்படின்னா அது இல்லாம நிறைய பொறுப்புகள், சமுதாய பொறுப்புகளை கொடுக்கும். லயன்ஸ் கிளப்ல இருந்தேன், ஒரு பள்ளி கல்வித்துறையில வந்து நான் பெற்றோர் சங்க தலைவராக இருந்தேன், எங்க ஊர்ல வந்து ஒரு விழா கமிட்டி இருக்கு, அதுல நான் தலைவராக இருந்தேன். இது ஒரு பதவி தான். இது அரசாங்கத்துக்கு அப்பாற்பட்டுதான் இருக்கும். இதுவும் ஒரு பதவியில் இருக்கு. இப்படி இதுக்கும் கிரக சேர்க்கைகள்ல இருக்கு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நம்ம போக முடியும். இல்லைன்னா இல்லைன்னு நினைச்சிட்டோம்னா அமைதியா இருந்துக்கிறது தான் சால சிறந்தது. போட்டுட்டு செலவு பண்ணிட்டு பகையாக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட மன நிம்மதி, அமைதியா போய்க்கிறது சேஃப். ஒரு ஜாதகத்துல 9ஆம் அதிபதி பலம் பெறணும், அப்பதான் உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கும். அரசியல்லே இருக்கிறோம்னாலும் உயர்ந்த இடத்துல நம்ம உட்கார வைக்கிறதுக்கு 9ஆம் அதிபதியோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். குருவின் ஆசீர்வாதம் மிகவும் முக்கியம். இருந்துச்சுன்னா டாப். அப்புறம் சில யோகங்கள் இருக்கு. குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், சிவராஜ் யோகம், தர்மகர்மாதிபதி யோகம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான யோகங்கள். இதெல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பதவி, பட்டம், பெயர், புகழ், கௌரவம், அந்தஸ்து கிடைக்கும். இது அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல, வாழ்ற வாழ்க்கைக்கு இந்த யோகங்கள் எல்லாம் அந்த சிறந்த வாழ்க்கை வாழ வச்சிடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் இருந்தா உங்க லைஃப்ல அரசியலுக்கு நான் போலாமா வேண்டாமா, எனக்கு ஏதாவது அங்க சப்போர்ட் இருக்குமா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்த நகருங்க. இது என்னுடைய ஆய்வு. நிறைய பேர் வந்து கேட்கும்போது இந்த மாதிரியான விதிமுறைகளை வச்சு நான் உங்களுக்கு இப்படி இருக்கு, இப்படி போங்க, வேண்டாம், அமைதியா இருங்கிறத நம்ம சொல்லிடுறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் இது தேவையான பதிவு அப்படிங்கிறதுனால இதை நான் போட்டிருக்கேன். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.